ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப் அளவு கடலைப்பருப்பை வந்து நான் ஒரு வடை சட்டில் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். இப்போது நல்லா வந்து வேகணும். அதுக்குள்ளே நான் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ அளவு நான் கொழுக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். கடை மாவு தான் எடுத்திருக்கேன். இது பிசைகிறதுக்கு நம்ம வந்து நல்லா சுடுதண்ணியை நல்லா காய வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா சூடாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ளாச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நல்லா இப்போ வெந்துருச்சு பருப்பு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இதில் வந்து நம்ம ஏலக்காவோட உள்ளே இருக்க விதையை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். நான் 3 ஏலக்காவோடது. அடுத்தது 1/2 கப் அளவு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து நல்லா வந்து இப்போ அரைச்சிக்கணும். இது பூர்ணம் ரெடி. இப்போ வந்து நம்ம மாவும் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சமாக வந்து இப்போ மாவு எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கிங்க. கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி பால் சைஸ் அளவு தான் நம்ம மாவு எடுக்கணும். இல்லைனா மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா வந்து இதை அழுத்தி விட்டுக்குங்க. நல்லா எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வந்து நம்ம இப்போ உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா லைட்டாக வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேணால் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் அச்சு வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை வந்து இட்லி செட்டில் வேக போட்டுக்கலாம். இட்லி செட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த இட்லி தட்டில் வச்சுருக்கிறத வேக போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுறணும். இப்போ எல்லா தட்டையும் நம்ம வந்து உள்ளே அடுக்கிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.